வணக்கம். அலங்கு இன நாய்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் தனித்துவமாக காணப்பட்ட விலங்குகள் மக்களால் வளர்க்கப்பட்டன. இதில் அலங்கு இன நாய்கள் தனித்துவமான ஒன்று. இதற்கு புள்ளிக்குட்டா என்ற பெயரும் உண்டு. நாய் இனங்களில் இது முரட்டுத்தனமான பெரிய வகையைச் சேர்ந்தது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாய் இனமாக அலங்கு இனம் கருதப்படுகிறது. ஆனாலும் இந்த நாய் இனங்கள் டெல்லி, ஹரியானா மற்றும் பாகிஸ்தானின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. பாரசீகத்தில் இந்த நாய்கள் இராணுவத்தில் வளர்க்கப்பட்டு எதிரிகளின் முகாம்களை அறியவும் எதிரிகளை அச்சுறுத்தவும் வளர்க்கப்பட்டன. நல்ல உயரம், வலுவான தசைகள், வலிமையான கால்கள், அச்சுறுத்தும் முகம் கொண்டவையாக அலங்கு நாய்கள் இருந்ததாகவும், இன்றைக்கு இந்திய அளவில் காணப்படும் வேறு எந்த நாட்டு நாய் இனங்களையும் விட அலங்கு நாய்கள் வலிமையானது என்றும் கூறப்படுகிறது. இந்த நாய் இனங்கள் குறித்து ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் இது மிகவும் புத்திசாலியானதாகவும் மிகவும் சுறுசுறுப்பானதாகவும் மூர்க்க குணம் கொண்டது என்றும் தெரிவிக்கின்றனர். யானைகளைப் போல புள்ளிக்குட்டா நாய்களும் தன்னை பராமரித்த உரிமையாளர்களுக்கு மட்டும் கட்டுப்படும் என்கின்றனர். இந்த குணம் தெரியாமல் பழக்கம் இல்லாத நபர்கள் இந்த நாய்களை நெருங்கினால் அது அபாயகரமானதாகவும் குறிப்பிடுகின்றனர். மன்னர்கள் காலத்தில் இவை பெரும்பாலும் வேட்டையாடுதல் மற்றும் போர்களில் எதிரிகளை அச்சுறுத்தவும் பழக்கப்படுத்தி வந்ததாகவும், வேட்டையாடுதல் இல்லாத போது குடியிருப்பு காவலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றனர். நன்றி.